ஒரு பெருமித்த ஆதரவை நல்கி இருக்கிறார்கள். எனவே இந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிற அவர் ஆட்சி அமைப்பதற்கு அறுதி பெரும்பான்மை பெறாவிட்டாலும், ஒரு தனிப்பெரும் கட்சி என்கிற முறை பெரும்பான்மை பெறாவிட்டாலும், ஒரு தனிப்பெரும் கட்சி என்கிற முறையில் அவரை ஆளுநர் அழைத்து பதவி ஏற்க அழைத்திருக்க வேண்டும். ஏற்கனவே அந்த எண்ணத்தில் வந்த ஆளுநர் திடீரென்று அவருடைய எனக்கு தேவை, எந்த நேரத்தில் இந்த ஆட்சியின் மீது குறைகள் இருந்தாலும் அதை நீங்க சுட்டி காட்டுகிற போது அதை உடனடியாக பரிசீலித்து சரி செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்வேன். மக்களுக்கு விரோதமா மக்களை பாதிக்கக்கூடிய எந்த செயல்களிலும் இந்த அரசு ஈடுபடாதுங்கிறத நான் ரொம்ப உறுதியா தெரிவிச்சுக்க விரும்புறேன். அதோட எந்த சூழ்நிலையிலேயும் மதவாத சக்திகளை தமிழ்நாட்டில் நான் அனுமதிக்க மாட்டேன், அந்த விஷயத்தில் நான் உறுதியாக உங்களோடு இருப்பேன் அப்படின்னு சொன்னாரு. நாங்க அவருக்கு சொன்னோம், ஒரு செக்குலர் அரசாங்கத்தை நீங்கள் அமைப்பேன்னு சொல்லுவதும், அரசியல் அமைப்பை பாதுகாப்பது, மக்கள் நலன் காக்கிற அரசாக நீங்கள் இருப்பது சொல்றதுனால உங்களுக்கு நாங்கள் முழுமையா ஆதரவு கொடுத்திருக்கிறோம். எங்களுடைய அகில இந்திய தலைமை உட்பட உங்களுக்கு ஆதரவு அளிப்பது மட்டுமல்லாமல் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று அங்கிருந்து அறிக்கையெல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். எனவே அந்த வகையில் உங்கள் ஆட்சிக்கு எங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும். எங்களை பொறுத்த வரையில் தனிப்பட்ட எந்த சலுகைக்கும் எந்த இதுக்கும் நாங்கள் அணுக மாட்டோம். எப்போது நாங்கள் வந்தாலும் மக்கள் பிரச்சனைகளுக்காக தான் நாங்கள் வருவோம் அப்படிங்கிறது எங்களுடைய எம்பிக்கள் இருந்தார்கள், எங்களுடைய எம்எல்ஏக்கள் இருந்தார்கள். எல்லாரும் நாங்கள் மக்கள் பிரச்சனைக்காக தான் நாங்கள் வருவோம். தனிப்பட்ட எந்த சலுகையை எந்த உரிமையை நாங்கள் கோர மாட்டோங்கிறது அவருக்கு சொன்னோம். அது எனக்கு நல்லா தெரியும். எப்பயுமே கம்யூனிஸ்டுகள் மக்களுக்காக தான் நீங்க குரல் கொடுப்பீங்க, மக்களுக்காக தான் வருவீங்க, நல்லா தெரியும். நிச்சயமா நான் நீங்கள் விரும்புகிற மாதிரி ஒரு ஆட்சியை நான் கொடுப்பேன்னு சொன்னாரு. அப்புறம் செங்கோட்டையன் ஆதவர் எல்லாம் இங்க கார்ல் மார்க்ஸுடைய சிலை இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நேரடியா கார்ல் மார்க்ஸ் சிலைக்கும் மலர் தூவி வணக்கத்தை செலுத்திட்டு அப்புறம் இங்கிருந்து விடைபெற்று செல்வேன். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில தாவேகாவை தவிர வேற யாரும் ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அந்த தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கலன்னா ஒரு குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொல்லைப்புறமா கொண்டு வருகிற நிலைமை ஏற்படும். அது மக்களுடைய விருப்பத்துக்கும் மக்களுடைய மேண்டேட்டுக்கும் விரோதமா இருக்கும்.